ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாப்டர் 1ஓட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் நம்ம என்ன காட்டணுமா, 12 பவர் n cannot end with the digit 0 or 5. நமக்கு என்னென்னா 12 பவர் n க்கு பதிலாக நான் எந்த ஒரு நேச்சுரல் நம்பரை அப்ளை பண்ணினாலும் அந்த எண்ணில் 12 பவர் 1னா என்ன வரும், நம்மளுக்கு 12 தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 12 அப்படின்னு எடுத்தேன்னா 12 பவர் 1, 12 பவர் 2னா என்ன வரும், ஆக்சுவலி எனக்கு 144. இந்த மாதிரி அப் டு எத்தனை நாளும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி போடும்போது இதோட யூனிட் டிஜிட்டுங்கிறது வித் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட். இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 0வாக இருக்கணும், இல்லை 5வாக இருக்கிறதுக்குரிய பாசிபிள் இருக்கா. அப்படி இருந்தால் இங்கே போடக்கூடிய நம்பர் நேச்சுரல் நம்பர் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஷோ தட் 12 பவர் n cannot end with the digit. ஏன்னா நம்மளுக்கு எண்ணுக்கு பதிலாக நான் எந்த வேல்யூ போட்டாலும் எந்த டிஜிட் என்ன பாசிபிலிட்டியே கிடையாது, 0 வர்றதுக்குரிய பாசிபிள் கிடையாது. அதை தான் நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும்னா நமக்கு என்ன தெரியும், அந்த நம்பர் கண்டிப்பாக எதால் டிவிசிபிள் ஆகும், 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எடுத்துக்கோங்க, 100 எடுத்துக்கோங்க, ஓகேவா, 200, இந்த மாதிரி எது எடுத்தாலும் சரி, இது எல்லாமே எதால் டிவிசிபிள் ஆகும், 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லைன் அதை எழுதிக்கிறேன். வி நோ தட், WKT அப்படின்னா வி நோ தட், ஓகேவா. எனி பாசிட்டிவ் இன்டீஜர் எண்டிங் வித் த டிஜிட் 0. நான் எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் சரி அதோட எண்டு டிஜிட், அதாவது இந்த டிஜிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எதால் டிவைசபிள் ஆகும், 5ஆல் டிவைசபிள் ஆகும். ஓகே ரைட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 12 பவர் n 5ஆல் டிவைசபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம செக் பண்ணலாம், இப்போது நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்ப்போம். அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டிப்பாக 5ல் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்குள்ளே நம்பர் 5 இருந்தால் அந்த கிவன் நம்பர் நமக்கு எதால் டிவைசபிள் ஆகும், கிவன் நம்பர் வந்து எண்டு வித் த டிஜிட் 0 வரும். அப்படி இல்லை அப்படின்னா எண்டு வித் த டிஜிட் 0 வராது, ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 12ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ 12 அப்படின்னா நேற்றே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 12, இங்கே 2 இருக்கா, அப்போ 1 2s are 2, 6 2s are 12, அடுத்து 2, அகைன் 3, ஸோ 3 1. அப்போ 12ஓட ஃபேக்டரைசேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கிது, 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பவர் 2, ஏன்னா 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 பவர் 2 இன்ட்டு 3. அப்போ 12 பவர் n அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு, 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் n, ஓகேவா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் 2 இன்ட்டு n, இந்த 2 இன்ட்டு n அப்படி தான் எழுதணும், 2 + n எழுதிடக்கூடாது, இன்ட்டு 3 பவர் n, இதோட பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம், 1 இன்ட்டு n 1n, ஓகேவா. ஓகே, இதில் ஏதாவது 5 இருக்கா, இந்த நமக்கு வந்த ரிசல்ட்டில் 5 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் யூனிட் டிஜிட், அதாவது லாஸ்ட் எண்டு டிஜிட் வந்து என்னவா இருக்கும்னு அர்த்தம், 0வாக இருக்கும், இல்லைன்னா 5ஆக இருக்கும்னு அர்த்தம். இங்கே நம்மளுக்கு ஃபேக்டர்ஸில் வரலை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் அது எப்படி மேம் இதில் வரலைன்னா அங்கே நம்பர் 5ல் வராதா அப்படின்னா, நம்ம ஒரு நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் எழுதும்போது அந்த நம்பர் அதால் டிவைசிபிள் ஆகும்னு அர்த்தம். அப்போ 5ல் இது வந்துச்சுன்னா இந்த நம்பர் 5ஆல் டிவைசிபிள் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ யூனிட் டிஜிட் 0வோ இல்லை 5ஓ பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால தான் நாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் போடுறோம், ஓகேவா. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு 5 வரல, தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம், அதாவது ஸோ 12 பவர் n cannot end with the digit 0 or 5. இப்போ உங்களுக்கு இதை ரீசனை எழுத தெரியணும். நம்ம இப்போ வாயால் சொல்கிறதோடு நிப்பாட்டக்கூடாது, எப்போவுமே ரீசன் எழுதணும். அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, therefore the prime factorization of, ஓகேவா. ஏன்னா ஏன் இதை எழுதுறேன்னா எல்லாருமே இதை தான் எழுதிருந்தீங்க, நாங்கள் ஆன்சர் வேல்யூ பண்ணும்போது இந்த லைன் தான் இருக்குது, இந்த லைன் இருக்க மாட்டேங்குது, அதனால தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். the prime factorization of 12 பவர் n, அந்த 12 பவர் nனில் என்னெல்லாம் இருக்குது ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில், R2 and 3, எது இல்லை, நாட் 5 இல்லை, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ 5 இருந்தால் அந்த டிஜிட் எண்டு வித் டிஜிட் 0, இல்லைன்னா அந்த டிஜிட் எண்டு வித் 0 நாட், அவ்வளோதான், ஓகேவா. தேங்க்யூ.